பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நண்பர்கள், அல்ஹம்துலில்லாஹ் இறை அருளால் இப்போது நாம் 71வது பக்கத்திலிருந்து 80வது பக்கம் வரை உள்ள இந்த 4ஆம் ஜுஸுனுடைய செகண்ட் ஆஃப் இரண்டாம் பகுதியினுடைய மீள்பார்வை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5 வாரங்களாக நம்ம 71வது பக்கத்துலேருந்து 80வது பக்கம் வரைக்கும் ரெண்டு பக்கமாக பார்த்தோம். அது ஒரே அமர்வோட இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம ரீகால் பண்ண போகிறோம், ஒரு ரிவிஷன் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 71st பேஜ் 71வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 71A நம்ம பார்த்தது நம்பிக்கையாளர்களிலிருந்து நயவஞ்சகர்களை பிரித்தறிய. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அதாவது அந்த 2 கூட்டங்கள் நீங்கள் சந்தித்து கொண்ட போது உஹதுடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக நிறைய பக்கங்களை சொல்லிகிட்டே வந்தான். அதே தொண்டு 71லே சொல்கிறான். அப்போது நீங்கள் 2 பிரிவினர்கள் சந்தித்து கொண்ட போது மூமின்களை விட்டு இறை நிராகரிப்பாளர்களை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் தஆலா சில ஏற்பாடுகளை செஞ்சான். அப்போ அவங்க சொன்னாங்கல்ல, போர் நடக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் பின்பற்றி இருந்திருப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. இதனுடைய பின்னணியெல்லாம் பார்த்தோம். அப்துல்லா பின் உபை பின் சலூல் அந்த முனாஃபிக்கின் தலைவன் தான் சொன்னான். அவனை பின்பற்றக்கூடிய அந்த முனாஃபிக்கிங்கள் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க ஈமான் கொண்டவங்கள குஃப்ருக்கு தான் நெருக்கமானவங்களாக இருந்தாங்க. வாயிலேருந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, உள்ளத்தில் அது இல்லைன்றதில் அது அந்த முகத்திரை கிழிச்சி காமிச்சான். 71A. 71B நயவஞ்சகருடைய அடுத்த கூற்று, அதாவது தங்களுடைய சில சகோதரர்களை பார்த்து கொல்லப்பட்டவங்களுடைய சிலரெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கொல்லப்பட்டிருந்திருக்கவே மாட்டீங்க. எங்கள் பேச்சு கேட்டு மதினா விட்டு வெளியே போகாமல் ஊரில் இருந்தே போர் செஞ்சிருந்தால் இத்தனை பேர் இறந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையோடு பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை ஆசைப்படுங்க பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ மௌத்தை தடுங்க பார்க்கல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ எங்கே இருந்தாலும் அந்த மௌத்து வரதான் போகுது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சான். அடுத்து 71C நம்ம பார்த்தது ஷஹீதுகள் இறக்கவில்லை. அப்போ இறந்தவங்களை பற்றி நிறைய வருத்தமாக பேசி கவலையாக பேசி இழப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹீதுகளை இறந்தவர்கள் நினைக்காதீங்க, எல்லா இடத்துல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, உணவளிக்கப்படுறாங்க என்று சொல்லி மாஷா அல்லாஹ். இது சில சஹாபாக்கள், பல சஹாபாக்களை குறித்து இது சொல்லப்படுது. இருந்த போதிலும் எல்லா உஹதில் இறந்த எல்லா ஷஹீதுக்கும் இது பொருந்தும், அவங்களுக்காக இறக்கப்பட்டது. அது தானே எல்லா ஷஹீதுக்குமே இது பொருந்தும் தான். ஆனால் உஹது ஷஹீதுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றியான செய்திகள் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். தந்தை இறந்து மகன் கவலையாக இருந்து அவங்களுக்கு ஆடத்தில் சொல்லக்கூடிய அந்த ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ அவங்க இறந்தவங்களால் நல்ல இடத்துல உயிரோடு இருக்கிறாங்க. அவர்கள் பறவையினுடைய பச்சை பறவைகளாக அவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் என்ன செய்கிறது, சொர்க்கத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. திரும்ப உயிரோடு கொல்லப்பட்டு உயிரோடு துனியாவுக்கு கொல்லப்பட்டு திரும்ப ஷஹீதானுங்கிற ஆசை எதிர்பார்க்குறாங்க. அதை சொல்கிறதுக்காக உலகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. எல்லாம் அவங்களுக்கு பதிலாக தானே இந்த செய்தியில் இந்த வசனங்கள் இடம்பெற செய்கிறாங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். அடுத்து 71D நம்ம பார்த்தது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் பதிலளித்தார்கள். இதுவும் ஒரு அற்புதமான செய்தி. அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வ ரசூல், அதாவது போர்க்களத்தில் பல காயங்கள் பாதிமா அசாபஹுல் கர், பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டு பலஹீன நிலைக்கு போன பிறகும் கூட அல்லாஹ்வோட தூதர் அடுத்த போருக்கு தயாராகுங்க, ஹம்ராவுல் அசத் என்று நம்ம சொன்னோம். அதுக்கு தயாராகுங்கன்னு சொன்னதுக்கு தயாராகி தான் வந்தாங்க. அந்த 2 அண்ணன் தம்பியினுடைய சம்பவத்தை கூட பார்த்தோம். தூக்கிட்டு கூட ஒருத்தர் போனார், 2 பேருமே காயப்பட்டிருந்த போது நம்ம அப்போ இந்த ஈமான் பசுமையான சஹாபாக்களுடைய ஈமான் உண்மையானதுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ கூட உங்களை எதிர்நோக்கி ஒரு பெரிய படம் வருது, அவங்களை பயந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு வியாபார கூட்டம் சொல்லும் போது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கிப்படும் போது சொன்னதை சஹாபாக்கள் சொன்னாங்கிறத சொல்லி சஹாபாக்களை விட்டு கொடுக்காம அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு பக்கமாக, அவர்களில் ஷஹீதானவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பக்கமாக இந்த பக்கத்தில் இந்த வசனங்கள்லாம் இடம்பெற செஞ்சான். ஓகே, 72B நம்ம பார்த்தது ஷைத்தான் பயமுறுத்துகிறான். இன்னம தலிக்கும் ஷைத்தான் யுஹவிஃபு அவுலியாக, தன்னை பின்பற்றக்கூடிய தனது நேசர்களை ஷைத்தான் தான் பயமுறுத்துறான், நீங்கள் பயப்படாதீங்க நல்லதில் சொன்னால். அதே மாதிரி சஹாபாக்கள் பயப்படாமல் தங்களுடைய வீரத்தையும் ஈமானை வெளிப்படுத்தினாங்க. 72B நம்ம பார்த்தது அவர்கள் இறை நிராகரிப்பு உண்மை கவலைப்படுத்த வேண்டாம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து குஃப்ரில் இருக்கிறாங்க, இறைவனையும் இறை தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சனால வலா யஹ்ஸுன்க அல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ரில் அவர்கள் மேலோங்கி செல்வதும் விரைந்து செல்வதும் உங்களை கவலைப்படுத்தி விட வேண்டாம். அல்லாஹ் அவங்களுக்கு மறுமையில் எந்த நசீப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உலகத்தில் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்கான். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றால் அதில் சொல்லி அவங்க குஃபரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஈமானுக்கு பதிலாக குஃபரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த பாதமும் அவங்க செஞ்சிட முடியாது. நாளை மறுமையில் பெரிய வேதனை அவங்களுக்கு இருக்குது. அவங்கள நம்ம விட்டு பிரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலகத்தினுடைய ஆதாயங்கள் நலவென்று அவர்களும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் அதை கொண்டு அவர்களுடைய பாவத்தை அதிகரிக்கிறான். பெரிய வேதனை இருக்குன்னு நல்லா அதில் சொல்லி காட்டுறான். இதில் நிறைய பாடல்கள் படிப்பினைகள் மூமின்களுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து 72C பார்த்தோம்.
பார்த்தோம். நல்லவர்களிலிருந்து தீயவர்களை பிரிப்பான். அப்போது மோமின்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசோதனை செய்ய விட மாட்டான். உண்மையான மோமின்களை என்ன சொல்வது, இறை நிராகரிப்பாளர்கள் நயவஞ்சகர்களை விட்டு பிரித்தறிவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளை ஏற்படுத்துகிறான் என்ற செய்தியில் பார்த்தோம். அதாவது ஹத்தா யமீஸ் அல் ஹபீஸ மின தய்யிப், தூயவர்களிலிருந்து ஹபீஸான மோசமானவர்களை வெளிப்படுத்துறதுக்காக சில சோதனைகளை ஏற்படுத்துகிறான், போர்க்களங்களை ஏற்படுத்துகிறான். அதில் முனாஃபிக் ஆயிடுது, சாய் வெளுத்துருது, உண்மை மூமின்கள் யாருங்கிறது தெரிய வந்துடுது என்ன அதில் சொன்னான். 72D கடைசியாக பார்த்தோம். கஞ்சத்தனம் நல்லதல்ல, அது தீங்காகும். அப்போது கஞ்சத்தனம் செய்யக்கூடியவங்க எல்லாம் கொடுத்ததை கஞ்சத்தனம் செஞ்சு யாருக்கும் கொடுக்காம தாங்களே வச்சு பொத்தி வச்சு எண்ணி பார்த்துட்டு இருக்காங்களே, அது அவங்க நல்லதுன்னு அவங்க நினச்சிக்க வேணாம். எதை கஞ்சத்தனம் செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு பெரிய ஒரு வேதனையாக நாளை மறுமையில் வரப்போகுது என்றால் அதெல்லாம் சொல்லி அது நன்மையாக அவர்கள் என்ன வேண்டாம், அது அவர்களுக்கு ஆபத்தான பொருளாதாரம், ஆபத்தான செல்வம் அப்படின்னு அதில் சொல்கிறான். 73 ABCD. அடுத்தது 73A நம்ம பார்த்தது அல்லாஹ் ஏழை என்று சொன்னதற்கான தண்டனை. அதாவது அல்லாஹ் ஏழை என்று சிலர் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அது என் காதில் விழுந்துருச்சுன்னு சொல்கிறான். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் பார்க்குறோம். ஃபின்ஹாஸ் அப்படிங்கிற ஒரு யூதன் என்ன சொன்னால், இந்த மாதிரி அல்லாஹ் ஏழை ஆகிட்டானா, எங்களை தர்மம் செய்ய சொல்கிறான், அப்போ அல்லாட்ட ஒன்றும் இல்லையோ என்று கிண்டல் பண்ணி பேசினது. இதை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவனை அரைஞ்சி இது ஒரு பஞ்சாயத்தாயி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் இல்லைன்னு மறுத்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி இல்லை, அவங்க அப்படி தான் சொன்னது உண்மைதான் சொல்லி அவங்களுக்கு நரக வேதனை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்ச விஷயத்தை இங்கே நம்ம பார்த்தோம். 73B நம்ம பார்த்தோம், ஒரு தூதரை நிராகரிப்பதற்கான சாக்குகள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து நிராகரிக்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு குர்பானி கொடுக்கப்பட்டு அந்த குர்பானி வானத்துலேருந்து நெருப்பு வந்து கரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு போயிடணும், அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால் எத்தனையோ சான்றுகள் உங்களுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்துருச்சு, அதே நீங்கள் ஏற்றுக்கிட்டதா இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள்ட்ட நிறைய சான்றுகள் கேட்டாங்க, அதெல்லாம் வந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சான்றுகள் வந்தது. ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறனால இது உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்றுகளை கொண்டு நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் தகுதியற்ற சாக்குகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். இது 73B நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லுவோம். உங்களை பொய்ப்பிக்கிறாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இதை விட பெரிய பெரிய சான்றுகளோடு வந்த நபிமார்களையே அவங்க பொய்ப்பித்திருக்கிறாங்க. அப்போ உங்களை பொய்ப்பிக்கிறதுலையும் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம் தான் அது. அதனால் அவங்க உங்களை சிலர் பொய்ப்பிக்க தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் மனசு வந்து போயிடாதீங்க நடத்துல சொன்னான். 73C பார்த்தோம். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். மாஷா அல்லாஹ். குல் நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதான். யாரும் மரணத்தை விட்டு தப்பிக்க முடியாது. நாளை மறுமையில் தான் ஒரு ஆன்மாக்கான முழுமையான கூலி கொடுக்கப்படும். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுபவர் தான் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார் என்று உண்மையான வெற்றியாளத்தில் சொன்ன அந்த செய்தி தான் 73C. மாஷா அல்லாஹ். 73D நம்ம கடைசியாக பார்த்தோம். செல்வங்கள் மற்றும் உயிர் மற்றும் செல்வத்தில் அல்லாஹ் தஆலா சோதனை வச்சுருக்கான். அப்போ உங்களை வந்து பொருளாதாரத்திலும் உயிர் சேதத்திலும் நிறைய சோதனை கொடுப்பான். அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி வேதக்காரர்களிடமிருந்து நிறைய ஏசல்கள் பேசல்கள் அவங்களுடைய தீங்கான வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்க தான் போகிறீங்க. இந்த சோதனை உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்து இறையச்சத்தோடு நீங்கள் இருந்தால் அல்லாஹ் வந்து உங்களுக்கு நிரப்பமான கூலியை தருவான். இது ஒரு உறுதியானவர்களுடைய பண்பாடு. இது பொறுமையாக இருப்பது, நன்மையில் நீடித்திருப்பது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி சில சோதனை உங்களுக்கு இருக்க தான் செய்யுங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்து 74வது பக்கத்தினுடைய 4 செய்திகள். 74A வேதக்காரர்களிடத்தில் இறைவன் பெற்றுக்கொண்ட ஒரு உடன்படிக்கை. அதாவது அல்லாஹ் வந்து வேதக்காரர்களிடத்தில் வந்து உங்கள் வேதத்தில் இருக்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு நீங்கள் மறைக்காமல் சொல்லணும் என்று அல்லாஹ் தஆலா வந்து சொல்லியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பற்றியான முன்னறிவிப்பு இருக்குதானே, அது நீங்கள் எடுத்து சொல்லணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அது முன்னாடி அவங்க ஒத்துக்கொண்டிருந்தார்கள். பிறகு அவங்க மறைச்சிட்டாங்க, வேதத்தினுடைய செய்தியில் முதுகுக்கு பின்னாடி ஆக்கிட்டாங்க உலக ஆதாயத்துக்காக என்று சொல்லி இது அவங்களுக்கு மிக கொடியதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். 74B நம்ம பார்த்தோம். பாதுகாக்கப்பட்டவர் என்று எண்ணாதீர்கள். அதாவது லா தஹ்ஸபன அல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தவ் யுஹிப்பூன யஹ்மது. அதாவது செய்யாததை நினச்சி சந்தோஷப்படுறது, தாங்கள் செய்யாததுக்கு தான் புகழப்பட வேண்டும் என்றெல்லாம் சிலர் வந்து அல்பத்தனமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்படி தாங்கள் நல்ல பேரோட உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறத மறுமையில் நரகத்தை விட்டு காப்பாற்றிடலாம் நம்ம தற்செயலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மறுமையில் பெரிய அதாபு இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அற்பத்தனமான சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு பெருசாக பெருமைப்படுறது, செய்யாததுக்கு தான் புகழ பண்ணுங்கிறது ஒரு கேவலமான எண்ணம். இதற்கு பின்னணி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இருந்தாலும் மூமின்களும் இந்த செயலை விட்டு முற்றிலுமாக ஒதுங்கி இருக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். பட் யூதர்கள் விஷயத்தில் தான் இது குறிப்பாக இறக்கப்பட்டுச்சுங்கிறத பார்க்குறோம். மருவான் எனக்கூடியவர் வந்து ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தன்னுடைய
காவலாளி அனுப்பி வச்சு இந்த வசனத்தை விளக்கம் கேட்டாங்க. அதுக்கான விளக்கத்தை இப்னு அப்பாஸ் நான் சொன்னாங்கிறத நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, 74C நம்ம பார்த்தது அறிவுள்ளவர்களுக்குரிய அத்தாட்சியும் அவருடைய தன்மைகள். மாஷா அல்லாஹ். முக்கியமாக சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி பகுதி, கடைசி இந்த 11 வசனம் சிறப்புக்குரிய வசனம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தஹஜ்ஜுதுக்காக எழும்பொழுது எழுந்து இதை ஓதுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமானது தான் இது. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்திலேருந்து கடைசி அடுத்த பக்கத்தில் முடியக்கூடிய கடைசி 200வது வசனம் வரைக்கும் இந்த 11 வசனங்கள். ஹை, இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறது என்ன? இரவு பகல் மாறி மாறி வர்றது, வானங்களை பூமி அல்லாஹ் தஆலா படைச்சிருப்பதில் அறிவுள்ளவங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. அவங்க நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. இதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த வசனம் இறங்கினதுக்கப்புறம் ஆயிஷா நினைக்கிற அனுமதி கேட்டு அவங்களோட படுக்கையில் இருக்காமல் எந்திரிச்சு ஓது செஞ்சுட்டு ரொம்ப நேரம் நின்று அழுது தொழுதாங்கிற வரலாறு பார்த்தோம். 74D கடைசி நம்ம பார்த்தது 5 ரப்பனா துவாக்கள். மாஷா அல்லாஹ். 5 ரப்பனா துவாக்களுடைய கருத்துக்கள் என்ன, அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். இதை மனப்பாடம் செய்யாதவங்க நிச்சயமாக கண்டிப்பாக மனப்பாடம் செய்யுங்க. முதல் ரப்பனா ரப்பனா ம ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த வானம் பூமியை வீணாக படைக்கல அப்படின்னு அவங்க நரகத்தின் வேதனை விட்டு பாதுகாத்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரப்பனா. ரெண்டாவது ரப்பனா, யாரெல்லாம் நீ நரகத்தில் யார் நுழைச்சிட்டியோ அவங்கள நீ அசிங்கப்படுத்திட்டு அவங்களை கேவலப்படுத்திட்டு அவங்களுக்கு எந்த உதவியாளர் இல்லை, அப்போ நரகத்தில் எங்களை நுழைச்சிடாதங்கிற கருத்தோட செகண்ட் ரப்பனா. மூணாவது ரப்பனா ரப்பனா என்னென்ன சமயனா முனாதியன், அதாவது எங்கள் இறைவா ஒரு இறை தூதர் உன்னை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு மத்தியில் அழைப்பு விடுத்தார், அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் ஈமான் கொண்டு எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிறது மூணாவது ரப்பனா. நாலாவது ரப்பனா ரப்பனா ஃபக்ஃபிலனா ஸுனூபனா கஃபிரனா ஸய்யாத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து எங்கள் பிழைகளை எல்லாம் பொறுத்து எங்களை நல்லடியார்களோடு மரணிக்க செய்து நல்லடியார்களோடு உயிர் கொடுத்து எழுப்புவாயாகங்கிறது நான்காவது ரப்பனா. இதை பார்த்தோம். அடுத்து 75வது பக்கத்தில் தான் 5வது ரப்பனா இடம் பெற்றது. ரப்பனா வாய்ச்சனால ருசுலிக்கவலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, யா அல்லாஹ் ஒரு தூதர்களுக்கு நீ வாக்களித்த அனைத்து நன்மைகள் பாக்கியங்கள் இம்மை மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு எங்களை மறுமையை கேவலப்படுத்திடாத, நீ வாக்குறுதி மீற மாட்டே அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடியதுதான் இந்த 5வது ரப்பனா. இந்த 5 ரப்பனா துவாக்களை நம்ம வாழ்நாளில் எப்போவுமே துவா செய்யணும். அதை தாண்டி இந்த கடைசி 11 வசனங்களை நம்ம தூங்கி எந்திரிச்சு தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ஓதணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இரவுல கூட ஓதிட்டு படுத்தாலும் இது நன்மையானதான் இன்ஷா அல்லாஹ். கடைசி 75A நம்ம பார்த்தது துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நல்லா தான் சொல்ல இந்த 4-5 ரப்பனா துவாக்களும் சரி, மூமின்கள் செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். மூமின்கள் எந்த அமலையும் அல்லாஹ் தஆலா பாழாக்க மாட்டான், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி தான் கேட்டாங்கிற விளக்கத்தை நம்ம பார்த்தோம். குறிப்பாக அவங்க பேர் என்ன, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் கேட்டாங்க. என்ன ஆண்களை பற்றியே குர்ஆன் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு, எங்களை பற்றி பேசப்படாதான்னு சொன்னதோடு அல்லாஹ் தஆலா மீ தக்கரின் அவ் உன்ஸா, யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்து 75Bலையும் பெண்களை பற்றி தான். அதாவது பாவங்கள் அழிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அதாவது ஹிஜ்ரத் செய்தவர்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து ஹிஜ்ரத் செஞ்சாங்களே, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய கூலி எல்லா இடத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஹிஜ்ரத் செய்தவர்களில் முதன்மையான பெண்மணிங்கிறதுக்கான விவரத்தை நம்ம இங்கே பார்த்தோம். 75Cல நம்ம பார்த்த விஷயம் உண்மை ஏமாற்றி வேண்டாம். அதாவது லா யகுருர்க வல லா யகுர்ரன்னக தகல்லபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், இந்த காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் பூமியில் சுற்றி திரிவது, செல்வத்தோட படைப்பட்டாளத்தோட என்ன சொல்வது ஒரு செல்வாக்கோட அவங்க மினிமினுப்பாக அந்த உலகத்தில் சுற்றி திரிவது உங்களை கவலையில் ஆழ்த்தி விட வேண்டாம் அல்லது ஆச்சரியப்படுத்தி விட வேண்டாம். உலகத்தில் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் அவங்களுக்கு சில இந்த இன்பத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க நரகவாதிகள் என்ற அல்லாஹ் சொல்லி, ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு என்றென்றும் நிரந்தரமான சொர்க்கங்கள் உண்டு என்ற அல்லாஹ் சொன்னான். 75Cல. 75Dல தான் ஆல் இம்ரான் முடிந்தது. அதாவது வேதக்காரர்களை பற்றி அதிகமாக அந்த சூழலை பேசுறதுனால ஃபினிஷிங் பாயிண்ட்ல அவங்கள பற்றி பார்த்தோம். வேதக்காரர்களே நல்லவங்க, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவங்க, இறையச்சம் உள்ளவங்க இருக்கிறாங்க. இதில் நஜ்ஜாஷி மன்னர் பற்றியான விவரத்தை பற்றி தான் இது வந்ததுன்னு சொன்னேன். நஜ்ஜாஷி மன்னர், அவருடைய பேர் அஸ்ஹமா. மாஷா அல்லாஹ். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த செய்தி கிடைத்ததை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக தொழ வச்சாங்க. ஜனாசா தொழுகை, காயிப் ஜனாசா தொழுகை தொழ வச்சாங்க, அவருக்காக துவா செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி நல்லடியார்களும் இருக்கிறாங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டி கடைசியாக யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஒரு பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் நிலைத்திருங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி சூரா ஆல் இம்ரானை நிறைவுபடுத்தினா. இது நம்ம படிச்சுட்டு 76வது பக்கத்தில் சூரா நிசாவை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா? சூரா நிசா என்பது பெண்கள் சம்மந்தப்பட்ட அதிகமான சட்டங்கள், ஃபிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய சட்டங்கள் இதில் இருக்குது நம்ம பார்த்தோம். அதில் முதல் வசனம் என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்பால ஓதுறது. எப்படி ஆல் இம்ரானோட இந்த 101வது வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஹுத்பால ஓதுவாங்கன்னு பார்த்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அதே மாதிரி யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைகளை ஓதுவாங்க. அதுக்கான ஒரு எந்த உரையில் இதை ஓதுனாங்க, முதற் குரத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய ஏழ்மையை அவங்க முறையிட்ட போது துஹர் தொழுகைக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தெல்லாம் ஓதி ஒரு ஹுத்பா செஞ்சு சதகா செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் தங்களால் இயன்றதெல்லாம் சஹாபாக்கள் சதகா செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். சரி, இறையச்சத்தை பற்றி சொல்லக்கூடியதாக
என்பதாக இந்த சூரா நிசாவுடைய முதல் வசனம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆண் பெண் ஒரு ஆண் பிள்ளையிலிருந்து படைத்ததா சொல்கிறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எலும்புலேருந்து எப்படி படைக்கப்பட்டாங்க அந்த சம்பவத்தை பற்றிலாம் நம்ம சொன்னோம். அப்படி மாஷா அல்லாஹ் உலகம் முழுக்க ஆண் பெண்கள் எல்லாத்துல வந்து பரவ செஞ்சுருக்கான். இதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது 76B பார்த்தது அனாதைகள் சொத்தை பற்றி தான் அதிகமாக சூரா நிசாவுடைய ஆரம்ப பக்கங்கள் 2-3 பக்கங்கள் அதை தான் அதிகமாக பேசணும் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? அனாதையினுடைய சொத்துக்களை நீங்கள் பராமரிங்க, அவங்களுடைய உங்கள் உணவோடு அவங்க உணவை கலந்து நீங்கள் அபகரிக்காதீங்க, நல்லதை வச்சு கெட்டதை மாற்றிக்காதீங்க, உங்கள் நல்லதை அவங்களுடைய என்ன சொல்கிறது வேல்யூபிளான நல்ல தரமான பொருளை உங்களோட தரமற்ற பொருளை வச்சு மாற்றிடாதீங்க. இப்படிலாம் நீங்கள் மோசடி செய்யாதீங்கன்னு நடத்த சொன்னான். 76C பார்த்தோம் நீதம், அதாவது அனாதைகை பிள்ளைகள் விஷயத்தில் நீதம் தவறுவீங்க, அவங்களுக்கு சரியான நீங்கள் மகரை கொடுக்க முடியாதுன்னு பயந்தால் நீங்கள் பெண்களை வெவ்வேறு பெண்களை நீங்கள் 2 திருமணமோ 3 திருமணமோ 4 திருமணமோ நீங்கள் செஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த அனாதைகள் பிள்ளைகள் விஷயத்தில் அனாதை பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லி இது ஒரு பொதுவான சட்டமும் தான். இது கியாமத் வரைக்கும் இஸ்லாம் வந்து இது அனுமதிச்சிருக்குது. இருந்தாலும் நீங்கள் நீதம் தவறி விடுவீர்கள் என்று அஞ்சினால் உங்களால் நாளையும் ஒன்றாக உங்களால் வந்து நீதம் செலுத்த முடியாதுன்னு இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை ஃபவாஹிதத்தன் ஒரு மனைவியோடு நீங்கள் போதுமாக்கிக்கிறீங்க. இது சம்பந்தமான இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன, இதில் நம்மளுடைய ஒரு புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியான விளக்கங்கள் எல்லாம் சற்று விரிவாகவே இங்கே நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 76D கடைசியாக பார்த்தது அறிவு முதிர்ச்சியற்றவர்களும் அவர்களுடைய சுத்தம், அதாவது அனாதைகளை நீங்கள் பராமரிச்சுட்டு வர்றீங்க, அவங்களுக்கு போதியமான பகுத்தறிவு விளக்கம் பக்குவம் இல்லைன்னா அவங்களுடைய செல்வத்தை உடனே கொடுத்துடாம நீங்கள் வந்து அதை பாதுகாத்து அவங்களுக்கு நீங்கள் உணவுக்காக கொடுக்குறது, ஆடை கொடுக்குறது, அப்படி நீங்கள் நல்ல வார்த்தை பேசி அதை நீங்கள் பராமரிச்சுட்டு வாங்க நல்லதில் சொன்னால். அடுத்து 77 நம்ம பார்த்தோம். 77A என்பது முதிர்ச்சியின் போது அவர்களுடைய சொத்தை ஒப்படைக்கவும். அப்போது அவங்களுக்கு முதிர்ச்சி வந்து விட்டது, தகுதி வந்துருச்சுன்னா அவங்களை பரிசோதனை செஞ்சு அவங்களுக்குள்ள பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள நீங்கள் செல்வத்தை நீங்கள் ஒப்படைச்சிருங்க. அப்படி பராமரிக்கும் போது இங்கே ஏழையாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் எடுத்து உணவு சாப்பிட்டுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க காசு பணத்தை அனாதைகள் சொத்தை நீங்கள் தொடாதீங்க, நீங்கள் தவிர்த்துக்கிறீங்க நல்லதில் சொன்னால். சரி, 77B பார்த்தோம் பரம்பரை சொத்தில் பங்கு, அதாவது பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்துல பங்கு இருக்குது என்றால் பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குங்கிறத பற்றி பேசுகிறது 77B. இதை பற்றி விரிவாக நம்ம 78 தானே பார்த்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த பக்கத்துலேயே பார்த்தோம். சரி, 77C நம்ம பார்த்தது உறவினர்களையும் ஏழைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் சொத்து பங்கு வைக்க போகும்போது உறவினர்கள் ஏழைகள் அந்த சொத்துக்கு வாரிசு இல்லாதவங்க வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் இறக்கப்பட்டு கொஞ்சம் கொடுங்க, அவங்களையும் கவனிங்க, அவங்கள்ட்ட நல்ல வார்த்தையை பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் நல்லதில் சொன்னோம். அடுத்து 77D கடைசியை பார்த்தது அனாதைகளுடைய சொத்துக்களை சட்டவிரோதமாக சாப்பிடாதீங்க. அநியாயமாக அனாதைகளோட சொத்துக்களை சாப்பிட்றோம், நெருப்பை தான் வயிற்றில் அவன் சாப்பிட்றாங்க. இதனுடைய நிலைமை மறுமையில் நெருப்பு கக்கிக்கிட்டே வருவாங்கங்கிற ஹதீஸ்லாம் நம்ம பார்த்தோம்லாம் பார்த்தாக்கணும். அடுத்து 78வது பக்கத்தை பார்த்தோம். 78A பார்த்தது, அதாவது 2 வசனம் யூசிக்கு முள்ள எனக்கு இந்த 2 வசனம் முழுக்க சொத்து விவரத்தை பற்றி பேசுது. 78A பார்த்தது பரம்பரை சொத்துல பிள்ளைகளுடைய பங்கு என்ன அதை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இதை பற்றி திரும்ப விரிவாக சொன்னோம்னா நம்ம நேரம் பத்தாது. இதுக்கான ஒரு முழுமையான நம்ம தஃப்சீரையும் பார்த்து விளக்கங்களுக்காக ஒரு சில இமேஜஸ் அமைச்சு ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 78A பிள்ளைகளுக்கான சொத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து 78B பெற்றோர்களுக்கான பங்கை பற்றி பார்த்தோம். பிள்ளைகள் இருந்தால் எவ்வளோ, பிள்ளைகள் இல்லாட்டி எவ்வளோங்கிறத பற்றியான தெளிவாக நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் படித்து தான் இன்ஷால்லா ஈஸியாக திரும்ப நம்ம மனசில் பதிவு வைக்கணும், இல்லைன்னா டைம் பத்தாது. 78C நம்ம பார்த்தது கணவன் மனைவியினுடைய பங்கு, அதுவும் பிள்ளைகள் இருந்த எவ்வளோ பிள்ளைகள் இல்லாட்டி எவ்வளோ அப்படிங்கிறது கணவனுக்கு பங்கு இருக்குது, மனைவிக்கு பங்கு இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். 78D கடைசியாக பார்த்தது கலாலாவுடைய சட்டம், அதாவது பிள்ளைகள் இல்லாத சகோதரர்கள் மட்டும் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ யாருக்கு எவ்வளோங்கிறத பற்றி அல்லாஹ் சொன்னால் இதை மேலோட்டமாக டிரான்ஸ்லேஷன் படித்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். தஃப்சீர் படித்தா தான் புரியுங்கிறது இல்லை. அதை தாண்டி நான் உங்களுக்கு கொடுத்த இமேஜஸ் வச்சு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கிறேங்க. அடுத்து 79th பேஜ் 79வது பக்கத்தினுடைய 4 செய்திகள். 79A நம்ம பார்த்தது கீழ்ப்படிதலுக்கான வெகுமதி, அதாவது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கட்டுப்பட்டு அதை பின்பற்றவங்களுக்கு சொர்க்கம் உண்டு, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுபவங்களுக்கு நரகம் உண்டு. இதில் சட்டம்னு சொல்லப்பட்டது இந்த வாரிசுரிமை சட்டத்தில் குறிப்பாக பின்பற்றக்கூடியதுக்கு சொல்லப்பட்டது, எல்லாத்துக்கும் பொருந்தும். 79B பார்த்தது விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் சொன்னாங்க. விபச்சாரம் என்பது மிக மோசமான ஒரு பாவம். விபச்சாரம் செஞ்ச பெண்கள் முதல்ல அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க இறக்கும் வரைக்கும் வீட்டு காவலில் பிடிக்கப்படணும். அல்லது அல்லாஹ் அவர்கள் அடுத்த வழி ஏற்படுத்த வரைக்கும் அவங்க வீட்டு காவலில் தான் இருக்குன்னு அல்லாஹ் சொன்ன இது முதல் கட்டம். அதுக்கப்புறம் சூரா 100 அல்லாஹ் வந்து விபச்சாரத்தினுடைய சட்டத்தை விரிவாக சொல்லிட்டான். திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்கள் 100 கசையில் அடிக்கப்பட வேண்டும், திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கல்லால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற சட்டம் வந்து இந்த சட்டத்தை காலாவதியாக ஆக்கிவிட்டது. இது மன்சூக் ஆகிவிட்டது, அது நாசிக் ஆகிவிட்டது. 79C பார்த்தோம் யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது
தெரியாமல் தவறு செய்து உடனடியாக தௌபா செய்யுங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த தெரியாமல்ங்கிறதுக்கான அழகான விளக்கத்தையும் உடனேங்கிறதுக்கான விரிவான விளக்கத்தையும் தஃசீரில் பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஃபைன், மாஷா அல்லாஹ். அடுத்து 79D நம்ம பார்த்தது யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு 2 பேரோட விஷயத்த சொல்கிறான். பாவம் செய்து கொண்டு மௌத்து வரைக்கும் பாவம் செஞ்சு மௌத்தை கண்ணில் பார்த்துட்டு தௌபா செஞ்ச ஏற்றுக்கப்படாது. அதே மாதிரி கடைசி வரைக்கும் இறை நிராகரிப்பாளராகவே இருந்து இறந்துட்டாங்களே அவங்களுடைய தௌபாவும் நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தது 80வது பக்கம். இந்த ஜுஸூனுடைய கடைசி பக்கம் மனைவிகளுடைய உரிமைகள் பற்றி இங்கே சொல்லப்பட்டது. மாஷா அல்லாஹ். பெண்களை அநியாயமான முறையில் பலவந்தமாக அடைய வேண்டும் என நினைக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் ஜாகிலியா காலத்தில் இருந்த கீழ்த்தனமான சில இழி செயல்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டதை பார்த்தோம் 87. அடுத்து 80Bல பார்த்தோம் மகர் போன்றவற்றை திரும்ப பெறாதீங்கன்னு சொன்னது. அதே மாதிரி தந்தை திருமணம் முடித்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. இதனுடைய சில சட்டங்கள் இப்படி ஜாகிலியா காலத்தில் மடமை காலத்தில் இப்படி சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னதை நம்ம பார்த்தோம். 80Cல பார்த்தோம். சட்டவிரோதமான மற்றும் பரம்பரை பால்குடி மூலமாக மகரமான உறவுகளும் அதில் வந்தது. சரிங்களா? அப்போது அந்த மாதிரி தந்தைகளுடைய மனைவிகள் உங்களுக்கு கூடாது. மூணாவதாக ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் என்பதில் எந்தெந்த பெண்கள் எல்லாம் மஹரமான பெண்களுடைய இந்த லிஸ்ட்டு மாஷா அல்லாஹ் இதில் அப்படி முழுமையான பட்டியலை நம்ம பார்த்தோம். மஹரமான பெண்கள் யார் அப்படிங்கிறத விரிவாக சொன்ன அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம். இதுலேயும் உங்களுக்கு இப்னு அப்பாஸ் அவங்களோட விளக்கத்தோடு நம்ம எல்லா இதையும் பார்த்தோம். கடைசியாக 80Dல பார்த்தது திருமண பந்தம் மூலமாக மஹரமான உறவுகள். அப்போது பரம்பரை ரீதியாக இரத்த பந்தத்தின் மூலமாக மஹரமான பெண்கள், மனைவி மூலமாக திருமண பந்தத்தின் மூலமாக மாமியார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் வரக்கூடியது. 2 சகோதரியை ஒன்று சேர்த்து திருமணம் முடிப்பது, இதெல்லாம் முற்காலத்தில் வேண்டுமானால் இது தவறை செய்திருக்கலாம். இனி இஸ்லாம் இதை கூடாது என்று சொல்லிவிட்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இதை தீர்க்கமாக சொல்லி அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். இது இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஜுஸுலையும் தொடரதான் போகுதுங்கிறதே நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் 5ஆம் ஜுஸுனுடைய ஆரம்பத்திலையும் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இருக்க தான் போகுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி மிக விரைவில் 5ஆம் ஜுஸுனுடைய முதல் பக்கம் 81 இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.